நாங்க ஆளாளுக்கு போர்ன்ட்டு இருக்கிறீங்க. போர்னு கேட்டு போர் அடிக்குதுங்க, அக்கப்போரா இருக்குங்க. நல்ல ஒரு அரசியல் தலைவருக்கு எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை கூட டக்குன்னு முடிவெடுக்கிற ஒரு திறன் வேணும் சார். வருவனா மாட்டினான்னு சொல்லிட்டு வருஷ கணசுல யோசிச்சுட்டு இருக்காரு நீங்க ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் நடிகை கஸ்தூரி போட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்க இப்போதைக்கு அடுத்த அவதாரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது இன்டர்நெட் போராளி, சோசியல் மீடியாவில் அதிதீவிரமான கருத்துக்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நேரத்தில் ரஜினியோட அரசியல் பிரவேசம் பற்றியும் ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ரஜினி ரசிகர்கள்கிட்ட இருந்து பயங்கரமான விமர்சனம். அதுவும் கஸ்தூரியோட தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் தேரை இழுத்து தெருவில் விட்ட கதை தான் வச்சுக்கோங்களேன், கிழிச்செறிஞ்சிட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் கஸ்தூரி என்ன பண்ணாங்க அப்படின்னா நேராக போய் ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சிருக்காங்க. அதுவும் அவங்களோட பிறந்த நாள் அன்னைக்கு. அதை ட்விட்டரில் சொல்லியிருந்தாங்க. என்ன ஒரு பெரிய பாக்கியம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிறந்த பிறந்த நாள் ஆச்சரியம் இது, ரஜினியோட நேருக்கு நேராக சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, உங்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் நன்றியும் சொல்லிக்கிறேன். ரஜினியோட அரசியல் பார்வை திட்டங்கள் எல்லாம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, நல்லபடியாக அமையும் நம்புறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருந்திருக்காங்க. என்னடா இதுன்னு சொல்லி பார்த்தா இல்லை, இதுக்கு முன்னாடி அந்த போட்ட ட்வீட்டுக்கு மன்னிப்பு கேட்குற விதமாகவும் நான் அப்படி சொல்லலீங்க, நான் வேற விதமாக சொல்ல வந்தாங்க, அவங்க வேற விதமாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்காகவும் அவங்க ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சிருக்காங்க. ஒரு 20 நிமிஷம் இந்த ஒரு மீட்டிங் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கான ஒரு போட்டோவும் ட்விட்டர்ல பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாம தந்தி டிவிக்காக ரங்கராஜ் பாண்டே நடத்துற மக்கள் மன்றம் அப்படின்ற விவாத நிகழ்ச்சியில கஸ்தூரியும் ஒருத்தரா கலந்துக்கிறாங்க. இந்த விவாதத்துக்கான தலைப்பு ரஜினி அரசியலுக்கு வர்றது யதார்த்தமா தான் வராருங்க, இல்லைங்க எதிர்க்க வேண்டிய ஒரு விஷயங்க அப்படின்றதான் அந்த தலைப்பாமா. இப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தோணுது? ஸோ இப்போதைக்கு முதல்ல ரஜினி கூட ஒரு மோதல் மாதிரியான கருத்தை வச்சுட்டு அடுத்து இப்போதைக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு டிவி நிகழ்ச்சியில பேச போயிட்டு அடுத்து நாளைக்கே கட்சியில ஒருத்தராகவும் கஸ்தூரி அவர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதான் எங்களுக்கு தோணுது. ஓ அப்போ கட்சினே முடிவு பண்ணிட்டீங்களான்னு கேட்டிங்கன்னா இன்னுமா முடிவு பண்ணாமல் இருக்காங்க? ஏங்க டிசம்பர் 12 கட்சியை பற்றிலாம் சொல்ல போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ, இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் தொல் திருமாவளவன் அவர்கள் ரொம்ப உற்சாகமாக இருக்கார். ஏன்னா முதல்ல இருந்து ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரணும்னு சொல்லிட்டு இருந்த தலைவர்கள் அவரும் ஒருத்தர். தற்போதைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதன் காரணமாக கண்டிப்பாக அதை நான் வரவேற்கிறேன். ரஜினிகாந்த் அவர்கள் கண்டிப்பாக வரணும், இங்க இருக்கிற அரசியல் வேகன்சியை அவரு தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி பல பேட்டிகள்ல சொல்லிட்டு இருக்காரு. கருணாநிதி ஜெயலலிதா அடுத்தபடியா ரஜினிகாந்த் நிப்பார் அப்படின்னு சொல்றாரு. அவருமே தந்தி டிவியோட விவாத மேடை நிகழ்ச்சியில கலந்துக்க போறாரு. சார் எப்படிதான் இருக்குன்னு பாத்துருவோமே. நானும் அவரும் அதிகபட்சம் பேசினதே 6 நாள் தான் பேசியிருப்போம். 6 நாள் தான் பேசியிருப்போம். அதுவும் இந்த ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் ஆரம்பித்த ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் அவரை பற்றியே எனக்கு தெரியும். ஆனால் அவரை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இவரை தான் நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஏப்ரல் 1 தான் அவரை அழைச்சது. அவர் அந்த ரெக்கார்டிங் வெரி ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணது ஏப்ரல் 1.